அதிமுக வேட்பாளர் மாதிரி பாஷ் ஏரியா இல்ல, இது எங்க மக்கள் வாழ்ற இடம், எங்க மக்களுக்கான இடம். நாங்க இப்படிதான் இருக்கோம். வீட்டுல இருந்து இறங்கி ஓடி வந்து ஆரத்தி எடுக்கிறது, பூ போடுறது, நீங்க தான் வரணும்ங்கிறது, ஸ்டாலின் சார் தான் திரும்ப வரணும்னு சொன்னது ரொம்ப உணர்ச்சிவயமான ஒரு சூழல். வந்து ஜனநாயக பொதுமனை தேர்தல் காலங்கள்ல 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தேர்தல் பணியில இருக்காங்க. ஆனாலும் அந்த தேர்தல் பணியை கெடுக்கணுங்கிறது ஒண்ணு. 2வது, இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான அடிகோல் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டான உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துல மட்டும் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையான இடங்களை உயர்த்திட்டு இனிமேல் மற்ற மாநிலங்களை நாடாளுமன்றத்தின் பின் கொல்லைப்புற வாயிலாக சட்டங்களை இயற்றி மற்ற மாநிலங்கள் பிஜேபியை ஏற்காத, RSS-ஐ ஏற்காத மற்ற மாநிலங்களை புறக்கணிக்கிற, வஞ்சிக்கிற ஒரு சட்ட மசோதாவின் முன்வடிவம் தான் இது. அதிமுகங்கிறது மறைந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அது அமித்ஷா திமுக. அவர்கள் மூச்சு விடுவதற்கு கூட டெல்லி எஜமானர்களிடம் கேட்டுவிட்டு தான் மூச்சு விடணும். நாங்க சொல்றது ஒண்ணுதான், இந்த பிரச்சனை வருது, வந்த உடனே ஒரு முதலமைச்சர் களத்துல இறங்கி அந்த சட்டத்தை கொளுத்துறார். ஆனா தன் மூச்சு விடுறதுக்கு கூட டெல்லி ஷாக்களின் காலில் விழுந்து மூச்சு விடட்டுமா வேணாமான்னு கேட்கிற அடிமை பழனிசாமிக்கு இங்க வேலையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி அவரை தூக்கி கசக்கி குப்பையில போட்டாங்க. வணக்கம். தேர்தல் பிரச்சாரம் அதிகமா இருக்கு, வெயில் வேற அதிகமா இருக்கு. ஃபுல் ஹேண்ட் போட்டு D10 எல்லாம் போட்டு சன்ஸ்கிரீன் 50++ எல்லாம் போட்டுக்கலாம்ல. அதிமுக வேட்பாளர் மாதிரி பாஷ் ஏரியா இல்ல, இது எங்க மக்கள் வாழ்ற இடம், எங்க மக்களுக்கான இடம். நாங்க இப்படிதான் இருக்கோம். பிரச்சாரம் எப்படி இருக்கு? மக்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு பாருங்க. எங்க மக்கள் எல்லாரும் அவ்வளவு எழுச்சியா இருக்காங்க. வீட்டுல இருந்து இறங்கி ஓடி வந்து ஆரத்தி எடுக்கிறது, பூ போடுறது, நீங்க தான் வரணுங்கிறது, ஸ்டாலின் சார் தான் திரும்ப வரணும்னு சொன்னது ரொம்ப உணர்ச்சிவயமான ஒரு சூழல். மக்கள் வந்து ஸ்டாலின் சார் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்புலாம் எப்படி கொடுக்குறாங்க? சுத்தி பாருங்க, கூட்டணி கட்சிகள் தான், எங்க கட்சிகள் கொடியை விட கூட்டணி கட்சிகள் தான் ரொம்ப நல்லா இருக்கு. அது எல்லா காங்கிரஸ் தொடங்கி மனிதநேய ஜனநாயக கட்சி வரைக்கும் தொடர்ச்சியா எல்லாரும் எங்களோட பயணிக்கிறாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. குறிப்பா இந்த எழும்பூர் பகுதியில நம்முடைய பகுதி கழக செயலாளர் சுதாகர், வட்டக்கலை செயலாளர் ஹரியண்ணன் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அமைப்பு. நம்ம எங்களுக்கு பிரச்சார குழுவில் வந்து நாதன் ஒரு தலைமை செயற்குழு உறுப்பினர் இருக்காரு, தாமோதரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. தொடர்ச்சியா நல்ல பயணங்கள் இருக்கு, ஒருங்கிணைப்பு சரியா இருக்கு. எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரான PK சேகர் பாபு அவர்கள் ரொம்ப அற்புதமா ஒவ்வொரு நொடியும் வடிவமைச்சு எங்கள்கிட்ட கொடுக்குறாரு. அவர் தான் எங்களுடைய தாய்ப்பறவை. தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேர்தல் நடக்க இருக்கும் போதும் இந்த துணிச்சலா அவசரமா நாடாளுமன்றத்தை கூட்டி தொகுதி வருவரைய மசோதாவை நிறைவேற்றுற அளவுக்கு அவங்களுக்கு துணிச்சல் இருக்கு. இதை நிறைவேற்றினா தோல்வி அடையும்னு தெரிஞ்சும் இவ்வளவு தைரியம் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? இது வந்து ஜனநாயக பொதுமனை தேர்தல் காலங்கள்ல 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தேர்தல் பணியில இருக்காங்க. ஆனாலும் அந்த தேர்தல் பணியை கெடுக்கணுங்கிறது ஒண்ணு. 2வது, இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிறது இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான அடிகோல் அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. இந்து ராஷ்டிராங்கிறது மட்டுமல்ல, ஹிந்து ராஷ்டிரா அப்படிங்கறத கொண்டு வந்து இந்தியாவினுடைய முகமான மதச்சார்பின்மை, செக்குலரிசம் ஸ்டேட் அப்படிங்கிற நிலையை மாற்றுவதற்கு சங்கிகள் செய்கிற சதிதான் இந்த தொகுதி மறுவரை. நம்முடைய மாநிலத்துக்கு அமித்ஷா பேசுறார், தேஜஸ்வி யாதவ் பேசுறார். அமித்ஷா சொல்றாரு உங்களுக்கு 59 இடம் வரப்போகுது, 20 இடம் கூட வருதுங்கிறாரு. எங்களுக்கு 20 இடம் கூட வர்றது பிரச்சனை இல்ல. உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு வருது? 80 இடத்துல இருந்து 150 மாறுது. எங்களுக்கு 10 உயர்ந்தா அவங்களுக்கு 70 உயருது. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டான உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துல மட்டும் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கையான இடங்களை உயர்த்திட்டு இனிமேல் மற்ற மாநிலங்களை நாடாளுமன்றத்தின் பின் கொல்லைப்புற வாயிலாக சட்டங்களை இயற்றி மற்ற மாநிலங்கள் பிஜேபியை ஏற்காத, RSS-ஐ ஏற்காத மற்ற மாநிலங்களை புறக்கணிக்கிற, வஞ்சிக்கிற ஒரு சட்ட மசோதாவின் முன்வடிவம் தான் இது. இது சாதாரண சட்டம் இல்ல, இந்தியாவின் முகத்தை சிதைப்பது, இந்தியா தாயினுடைய மடியை கிழித்து அவளுடைய குழந்தைகளை கொல்லுவதற்கு சமமான மசோதா இந்த மசோதா.
இது இது கொண்டு வந்தா தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய துரோகம்னு தெரிஞ்சும் என்டிஏ கூட்டணியில இருக்க அதிமுக அதை துணிச்சலா ஆதரவும் கொடுக்குறாங்க. அதிமுகங்கிறது மறைந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அது அமித்ஷா திமுக, அதை நான் சொல்லல. நாடாளுமன்றத்துல தம்பிதுரை சொன்னாரு, காஷ்மீருக்கான மசோதாவை கொண்டு வருகிற போது நாங்கள் இந்த மசோதாவை ஆதரிக்கிறோம். எது? அண்ணாவின் பெயரை வைத்திருக்கிற அண்ணா திமுக காங்கிரஸ் அந்த காஷ்மீர் மசோதாவை ஆதரித்த போது நாங்கள் சொன்னோம். தம்பிதுரை பேசினார் பாராளுமன்றத்தில், என்ன சொன்னாரு? அமித்ஷா கொண்டு வருவதற்காக இதை ஆதரிக்கிறோம்னார். இது அண்ணா திமுக அல்ல, அமித்ஷா திமுக. இரண்டாவது, அவர்கள் மூச்சு விடுவதற்கு கூட டெல்லி எஜமானர்களிடம் கேட்டுவிட்டு தான் மூச்சு விடணும். நாங்க சொல்றது ஒண்ணுதான். இந்த பிரச்சனை வருது, வந்த உடனே ஒரு முதலமைச்சர் களத்துல இறங்கி அந்த சட்டத்தை கொளுத்துறார். இந்த திறன் வாய்ந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, இந்தியாவில வேற எங்கேயும் யாரையாவது காட்டுங்கன்னு பார்ப்போம். ஆனா தன் மூச்சு விடுறதுக்கு கூட டெல்லி ஷாக்களின் காலில் விழுந்து மூச்சு விடட்டுமா வேணாமான்னு கேட்கிற அடிமை பழனிசாமிக்கு இங்க வேலையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளி அவரை தூக்கி கசக்கி குப்பையில போட்டாங்க. அந்த மசோதாவை ஆதரிக்கிறது மட்டுமல்ல, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவினுடைய மனசாட்சிக்கு செய்கிற துரோகம் எடப்பாடி பழனிசாமி செய்வது. இறுதியான கேள்வி, அதிமுக இன்னைக்கு களத்துல இல்ல. இங்க எக்மோர் தொகுதியில இளைஞர்களுடைய வாக்கு, சிறுபான்மையினரோட வாக்குகள் எல்லாமே சிதறுது, புது கட்சிகளுக்கு போகுதுன்ற ஒரு பிம்பமும் இருக்கு. நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கீங்க, இளைஞர்கள் சிறுபான்மையினர் என்ன சொல்றாங்க? இங்க எழுதி வச்சுங்க, 100% இஸ்லாமியர்கள் வாக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்புமிகு தலைவருக்கு தான். கிறிஸ்தவர்கள் வாக்கு 100%, ஒரு வாக்கு சிதறாது, 100% முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான். இப்படியே உங்க கேமராவை திருப்புங்க, எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் நிக்கிறாங்கன்னு பாருங்க. இளைஞர்கள் எங்கள் பக்கம், பக்குவப்படுத்தி இருக்கிறோம், அரசியல் வயப்படுத்தி இருக்கிறோம், அவர்களை சரியான மனிதநேயத்தோடு வழிநடத்துகிறோம். தற்குறி கூட்டங்களுக்கு இங்க வேலையே கிடையாது. வரலாம், கத்தலாம், போகலாம். நேற்றுக்கு பாதி வழியில வந்துட்டு பாதி வழியில ஓடின கதை தான். அதனால எழும்பூர் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. இங்க இருக்கிற ஊரும் பிளட்ல எல்லாம் கருப்பு சிவப்பு தான். இன்னொரு முறை நிறைவா சொல்லிடுறேன், கலைஞர் சொல்லுவார், எந்த ஊர் கைவிட்டாலும் என்னை கைவிடாத ஒரே ஊர் எழும்பூர் அப்படின்பாரு. இது கருப்பு சிவப்பு கோட்டை. இந்த இடத்தை யாராலும் அசைக்க முடியாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பொற்பாதங்களை எங்க வெற்றியை கொண்டு போய் சமர்ப்பிப்போம். இப்படியே உங்க கேமராவை திருப்புங்க, எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் நிக்கிறாங்கன்னு பாருங்க. இளைஞர்கள் எங்கள் பக்கம். இந்த தொகுதி வந்து திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தோட எஃகு கோட்டை எழும்பூர்னு சொல்லுவாங்க. டிஎம்கே தான். தமிழன் பிரசன்னா இப்போதைக்கு அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க டிஎம்கே சார்பாக. டிஎம்கே தான். எங்கள் ஓட்டு வந்து தளபதி தான், மு.க. ஸ்டாலின். டிஎம்கே. எங்கள் ஓட்டு வந்து திமுக தான். திமுக தான். ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.